என்ன மழை பெய்யுது சாய். நேற்று நைட்டு பெஞ்ச மழை இன்னும் வெறிக்க மாட்டேங்குது. கரண்ட் வேற இல்லை, என்ன சமைக்க? சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம். மணி 10:30 தானே ஆகுது. மெதுவாக ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். அம்மா என்ன வெறையில் எடுக்கு. இப்போ சாட்டி இழுத்து போதி தூங்கிடலாம் போலதான் இருக்கு. கரண்ட் வந்தாலே மசாலா அரைச்சி எனத்தையாவது ஒன்று வச்சுட்டு படுத்துடணும். எம்மா எம்மா இங்க பாரு, என்ன இவ்வளவோ அலறிக்கிட்டு ஓடி வராளுவோ? என்னடி எம்மா நியூஸ் பாத்தியம்மா? எடி கரண்ட் எங்க இருக்கு? நியூஸ் பாத்தியா? அத பாத்தியாங்க? கரண்ட் இல்லல்ல, ஏன் என்னவா? எதுக்கு இப்படி அலறி அடிச்சு ஓடி வரீங்க? எம்மா இங்க போன் பாரு. ஏன்டி என்னது போட்டுருக்கு? நீங்க வாசிங்க. ஏம்மா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்கம்மா. மழை ரொம்ப பெய்ய போதான். பொதுமக்கள்லாம் வெளியில வரக்கூடாது, கவனமா இருக்கணும், வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஆமாம்மா, இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு மழை இருக்கும் போல. என்னடி சொல்ற? ரெட் அலர்ட் விடுற அளவுக்கு மழை பெய்யுது? எம்மா அப்ப கரண்ட் வராதோ? கரண்ட் காலையிலே போச்சே. ஏம்மா நீ வேற ஒண்ணு, அங்க வெள்ளம் வரப்போகுதுங்க, கரண்ட் இல்லையேன்னு புலம்பிட்டு இருக்க. கரண்ட்லாம் வராது 2 நாளைக்கு. அப்படியே மசாலா ஒன்றும் அரைச்சிக்கலையே, என்ன செய்ய? ஏம்மா ஊருக்குள்ள வெள்ளம் போயிட்டு உனக்கு மசாலா அரைக்கலன்னு உனக்கு கவலை வேற. போமாங்கிட்டு. ஆமா இப்ப வாய்க்கிலேயே நல்லா பேசுவாளுவோ. அப்ப சாப்பிட வரும்போது அது வைக்கல இது வைக்கலன்னு கேட்டு என்னைய பாடா படுத்த வேண்டியது. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டோம். ஆமா நம்ம வீட்டுக்குலாம் தண்ணி வந்துருமோ? இல்லடி, இங்க எங்க வெள்ளம் வரப்போகுது? நம்ம ஊரெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வராது. வெள்ளமா புயலா மழையா அதெல்லாம் ஒன்றும் அசைக்க முடியாது. நம்ம திருநெல்வேலியெல்லாம் அசைக்க முடியுமா? ஏம்மா கொஞ்சம் நியூஸ் பாரு. கடையெல்லாம் முங்கிட்டு, அதுதான் நான் உன்கிட்ட கேட்கேன். என்னடி சொல்ற? கடையெல்லாம் முங்கிட்டா? இன்னும் அது கட்டியுமா? ஏம்மோ நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. இன்னும் 2-3 நாளைக்கு மழை இருக்கு. அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? ஆமாம்மா, டேம்லாம் நிறைஞ்சிட்டான். திறந்து விட போகிறதா சொல்கிறாங்க. இப்போமே கடையில் நல்லா வெள்ளம் வந்திருக்கு. ரோடு ஃபுல்லாக தண்ணி. நீ பாருமா, நியூஸ் பார்த்தா தான் தெரியும். நம்ம வீட்டுக்கிட்ட அவ்வளோவா இல்லைன்னு உனக்கு தெரிய மாட்டேக்கு. சோனி அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடிமா. மழை பெய்யுதுன்னா அப்போ வேலை எதுவும் இருக்காதுல. ஃபோன் அடிச்சு அப்பாவை வர சொல்லுமோ. ஏம்மா அப்பாவெல்லாம் ஃபோன் பண்ணிடுச்சு, வந்துட்டு தான் இருக்கான். ஒரு இடத்துல நிற்கிதான், வந்துடுறேன்னு சொல்லிச்சு. எதுவும் வாங்கணும்னா சொல்லு, அப்பாட்ட வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். வீட்டில் ஜாமான் இருக்குது, அரிசிலாம் இருக்குது. என்னது வாங்க? ஒன்றும் இப்போ ஞாபகம் வர மாட்டேக்கே. அரிசி என்னெல்லாம் இருக்குது, காய்கறி 2 கிடக்கு. போதும், வாங்கி வச்சாலும் ஃப்ரிட்ஜ் இல்லை, அழுவி போயிடும். ஏம்மா பால் பாக்கெட் வேண்டிய சொல்லி காய்ச்சியாவது வச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கெல்லாம் கிடைக்காது பார்த்துக்கோ. அப்படியாட்டி அவ்வளோ தூரத்துக்குமா இருக்கும்? சரி அப்போ அப்பாட்ட ஒரு 2 லிட்டர் பால் வாங்கிட்டு சொல்லு, காய்ச்சி ஏதாவது வச்சுக்குவோம். சோனி அபி, நம்ம வீடு கொஞ்சம் மேடாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னன்னு தெரியல, வெள்ளம் வந்துட்டுனா என்ன செய்யணும்னு தெரில. நீ ஃபோனில் அது இதுன்னு வீடியோலாம் காட்டும்போது எனக்கு பயமாக இருக்குது பார்த்துக்க. நல்ல நல்ல பொருள், முக்கியமான திங்ஸு, உன் நோட்டு புக்கு எதுனாலும் இருந்தால் மாடியில் கொண்டு போய் அங்கே ஓரமாக வைமா, செல்ஃபில். சரிம்மா, இங்கே இருக்க செல்ஃப்லேயே பாதி ஏற்றி வச்சுருவோம் பொருளெல்லாம். ஆட்டும்டி. சே ஃபோனில் வேறு சார்ஜ் குறையாதான் இருக்குது. ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணவாச்சும் வேணும். என்ன செய்யவோ? ஏட்டி அக்கா, பென்ட்ரைவில் கொஞ்சம் சார்ஜ் இருக்குன்னு நினைக்க, போட்டுக்கலாம். வா நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். மக்கள் இன்னைக்கு எடுத்து வைங்க. நான் லட்சுமியெல்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். பாவம் அவன் என்ன செய்கிறானோ. சும்மாவே வீடெல்லாம் ஒழுகும். இப்போ நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. நம்ம தூங்குறதுனால ஒன்றும் தெரியல. அங்கே போய் பார்த்துட்டு வரேன் மக்களே. சரிம்மா, ஃபஸ்ட்டு போய் பாருமா, பாவம். ஏன் அம்புச்சக்கோ, மழை தண்ணியா இருக்குது, மழை பெய்யுது. இந்த மழைக்குள்ள எங்க போயிட்டு இருக்கீங்க? எடி மலரு, உன் வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. என்னடி பண்ண போறீங்க? பொருளெல்லாம் ஒதுக்கி போட்டுட்டு போ. உங்கள் அம்மாவுக்கு கூட மாட வேலை செஞ்சு கொடு. ஏக்கா அதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இங்க கொஞ்சம் இறக்கமா இருக்கலாம்னால இப்படி இருக்கோம். சரிடி, அப்ப அம்மா அப்பாவை கூட்டிட்டு அங்க எங்க வீட்டுக்கு வா. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ரூம் கொஞ்சம் மேட்ல தான் இருக்கு, அதனால அங்கே இருந்துக்கிறாவோ. லூசு கழுது அப்படி சொல்லாத. இப்பவே சேஃப்டியா இருந்தா தான் உண்டு. அங்க உள்ள வாங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க எல்லாரும். சரி கோய், இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க? எடி நம்ம வீடே இப்படி இருக்கு. லட்சுமி என்ன பண்றாளோ, வா போய் பார்த்துட்டு வரோம். ஒரு 8 வரியா? சரிக்கா, அதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் இந்த வாரேன். ஒத்தையில போய் அங்கே என்ன பண்ண போறீங்க? இருங்க. வாட்டி வாட்டி சீக்கிரம் வா, போய் பாப்போம். அம்புச்சக்கோ, இங்க ஒரு பள்ளம் இருக்கு, அங்கிட்டு ஓரமா ஒதுங்க. லட்சுமி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எடி மலர், என்ன வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. உள்ள என்ன செய்றாளோ? லட்சுமி. ஏக்கா, அம்புச்சக்கா உள்ள வாங்க. ஏக்கா என்னை யாராவது காப்பாத்துங்க. பூமாரி அழாத, அந்த வந்துட்டேன். லட்சுமி, என்ன இப்படி வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு? ஆனா நீ ஒரு ஆளு, வீட்டுக்கு வர வேண்டியதானே அங்கிட்டு பாக்க. இங்கே நின்னுட்டு இருப்ப. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டுல யாரு பாக்க? நீ ஏன் லட்சுமி இப்படி இருக்க? பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே அங்க. அம்புச்சக்கா, மாடு ஃபுல்லா நினைஞ்சிட்டுக்கா. என் வீடு ஃபுல்லா
ஏ லட்சுமி அக்கா அழாதீங்க, பொருள் எல்லாம் சம்பாதிச்சு வாங்கிக்கலாம், உயிர் போனா வருமா? இப்படியே கிடக்குறது வெள்ளத்துக்குள்ள. வா லட்சுமி, நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காத. முக்கியமான தங்க ஜாமான் ஏதாவது இருந்தா தூக்கு, எடுத்துட்டு அப்படியே போயிருவோம். மாடை இழுத்துட்டு நான் அங்க போய் கட்டிக்கலாம். கவலைப்படாத பாத்துக்க. ஒரு 2 நாள் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும். பொருளெல்லாம் பாத்துக்கலாம், பின்னாடி சம்பாதிச்சு வாங்கிக்கலாம். நீ எதுக்கு அதுக்கு போட்டு அழுதுகிட்டு இருக்க? நீ வா லட்சுமி. சரிக்கா. லட்சுமி அக்கா பீரோல எங்க இருக்கு சொல்லுங்க, ஏதாவது எடுக்கணும்னா சொல்லுங்க, நான் எடுத்து மூட்டை கட்டுறேன். மலரு, பீரோல அந்த ரூம்ல இருக்கு. நான் என்ன சொல்ல? ஒரு 10 பவுன் நகை பக்கம் இருக்குடி. ஏதாவது எடுத்து எல்லாம் சரி பண்ணி சேஃப்டி பண்ணு. இல்ல என்னைய கூட்டிட்டாது போனா எடுத்து அள்ளி வைக்க. லட்சுமி நீ அழாத, இருக்க பொருளை சேஃப்டி பண்ணி கொண்டுட்டு போயிருவோம். நீ அழாம இரு. அம்மா அப்பாவே எங்கம்மா? வீட்டுக்கே வரல. இப்படி வீடு ஃபுல்லா வெள்ளமா இருக்கே, அவன் அந்த மனுஷனுக்கு என்ன கவலை பாரு. லட்சுமி இந்த எல்லா சாமானும் எடுத்து வந்துட்டேன், நல்லா கையில பிடிச்சி பொத்தி வச்சுக்கோ. ஏன் மலர், நீ பூமாரியை தூக்கு. லட்சுமி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மாடை பத்திட்டு அங்கிட்டு போயிருவோம். அது லைட்டா தான் கொஞ்சம் முட்டு வரைக்கும் தான் இருக்கு, நம்ம அதுக்காட்டி வீட்டுக்குள்ள போய் சேஃப்டியா இருந்துக்குவோம். சரிக்கா. பூமாரி ஏன் என்னாச்சு அழுதுகிட்டு வர? பூமாரி எங்க வீடு இருக்குல்ல, அதுல இருந்துக்கலாம். நீ ஏன் அழுற? நான் பாத்துக்குவேன் சரியா? உனிய நாங்களாம் இருக்கோம்ல, எதுக்கு அழுதுகிட்டே வர? அழாத பூமாரி, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். லட்சுமி அழாத, வா போய் ட்ரெஸ்ஸை மாத்து போ. முதல்ல அழுதுகிட்டு இருக்காத. எடி அபி, பூமாரிக்கு ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து கொடு. ஈரத்தோட நிக்கா பாரு, பாவம் சளிகிளி பிடிச்சிடாம. சரிம்மா. ஏ அபி பூமாரி சோனி எங்க? வீட்டுக்கு வாசல்லே மீன் வந்துட்டு, வாங்கடி மீன் பிடிச்சி சாப்பிடுவோம். என்னத்த சொல்றீங்க? ஐ மீனா, ஐ ஜாலி, இன்னைக்கு ஒரு புடி அத பிடிச்சு பொரிச்சு சாப்பிடுவோம். ஏ பூமாரி, சீ பூமாரி, எதுக்கு இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்க? மாடெல்லாம் அங்க பாரு அழகா கட்டியாச்சு, எதுக்கு நீ இன்னும் அழுதுகிட்டு இருக்க? சரி அபி, சோனி எங்க? சோனி இந்த ஜாமானெல்லாம் எடுத்து மேல வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம இன்னைக்கு நைட்டு மேல போயிருவோம் சரியா? நீ அழாத. சரி. என்ன மழை பெய்யுது கடவுளே, நம்ம வீட்லயே வெளில வந்துருமோ? ஓரளவுக்கு பொருள்லாம் தூக்கி மேல போட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த சோபாவோட எங்க என் தலையிலே வச்சு கொண்டு போவேன், என்ன செய்யவோ? எங்க என்ன வந்துட்டீங்களா கடைக்கு போயிட்டு? சொன்ன ஜாமான் வாங்கிட்டீங்களா? ஆமாம்மா வாங்கியிருக்கேன், ரொம்பலாம் காய் வாங்கல, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அழுகிரும். பால் வந்து 1 லிட்டர் தான் கிடைச்சிது, வாங்கி வச்சிருக்கேன். நல்லா காய்ச்சி வச்சுக்கோ, நாளைக்கெல்லாம் கிடைக்காது, வெளியிலையும் போக முடியாது. வீட்டு வாசல்ல 3 படி தண்ணி வந்துருச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு எப்பனாலும் வரலாம், அதனால பார்த்து இருந்துக்க. நம்ம வீட்டுக்கு அப்ப வெளில வந்துருமா? ஐயோ, இப்பமே எனக்கு நெஞ்சு வலிக்கே. நான் என்ன செய்வேன் கடவுளே? உனக்கு எதுக்கு இப்போ நெஞ்சு வலிக்காதான்? எல்லா பொருளையும் எடுத்து கட்டிட்டல்ல, பெசாட்டி இரு. ரொம்ப மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வேற எங்கேயாவது போய் இருப்போம். பொருளை மட்டும் எல்லாம் எடுத்து மேலே வச்சிருக்க. வேற நகை இது இருந்தால் கையில் எடுத்து வச்சுக்கோ. ஆத்தாடி, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அது இப்படி, இது அது, இது இப்படி வரும். ஏ கீதா, என்ன குனிஞ்சு கிடந்து ரொம்ப யோசனையில இருக்க? இப்போ சொன்னா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருமா? உங்களுக்குலாம் சொன்னா புரியாது, பேசாடி இருங்க. என்னது சொன்னா புரியாது? என்னன்னு சொல்ல கேப்போம். அது என்னன்னா, அதாங்க இந்த சென்னையில் மழை பெஞ்சிச்சுல, 23 சென்டிமீட்டருக்கு 6000 ரூபா கொடுத்தாங்க. நம்ம ஊரில் 93 சென்டிமீட்டரு, எப்படியும் 25,000க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க? கொடுப்பாங்க எப்படியும். என்ன சொல்கிறீங்க? ஆமாடி கொடுப்பாங்க. கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அங்க அவன் வெள்ளத்துல நீந்திட்டு கிடக்கான். இவளுக்கு வந்து இப்பதான் கணக்கு போட்டுட்டு இருக்கா, கணக்கு. என்னது காலை திடீர்னு ஜில்லுன்னு இருக்கு? ஐயோ, என்னங்க இப்படி தண்ணி வந்துட்டு இருக்கு? ஏல சிவா, வா வீட்டை விட்டு வெளில ஓடுவோம். ஏல சிவா, பெட்ரூம்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ கீதா, எந்திரி எந்திரி, வெளில ஓடு. சிவா ஓடிந்துரு.